கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அதை நாம் எப்படி சுதந்தரிப்போம்? எளிதாய் சுதந்தரிப்போம். இதுதான் தாவீது கேட்கிறார். தாவீது காதுல கொஞ்சம் பேர் துர்ச்செய்தி பரப்புனாங்கல்ல, அது விழல. யோசுவாவும் காலேபும் நற்செய்தி சொன்னாங்கல்ல, அது விழுந்து. அதுல என்ன விழுந்துச்சுன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டவனானாலும் சரி, நான் ஞானஸ்நானம் பண்ணியிருக்கேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தவனாலும் சரி, நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாலும் சரி, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தா இது கிடைக்கும். இது யார் காதுல விழுது? தாவீது காதுல விழுது. அதுக்கப்புறம் தாவீதுனுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய. இது இல்லாம சும்மா நம்பிக்கையை மட்டும் நான் 4 தடவை, ஒரு நாளைக்கு 4 தடவை ஸ்தோத்திரம் 1000 ஸ்தோத்திர புக்கை வச்சுட்டு அப்படியும் படிச்சு முடிச்சோம், ஏதோ சாதிச்சது போல. எப்படி ஆண்டவரே சூப்பரா, அங்க ஓயாம துதி நடக்குது. ஆமே, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க தெரியுமா, திருநெல்வேலிக்கு அல்வா. அதே மாதிரி தான் திருநெல்வேலிக்கு அல்வாவான் கேப்பா. அங்க ஓயாம துதி. நம்ம இங்க ஒரு மணிக்கு துதிச்சதும் ஆண்டவரே பாது போதுமா? எப்படி இல்ல, நம்ம நிக்கிறத பார்த்தா அவர் பாப்பாரு, இன்னும் வச்சு நான் என்ன பண்றதுக்குன்னு தெரியலையே. ஆமே ஆண்டவர், நான் என்ன பண்ணணும், நான் என்னப்பா பண்ணணும்? ஆமே, என் கண்களை காத்துக்கொள்ளும், என் உதடுகளை காத்துக்கொள்ளும், என் கைகளை உமக்கு நேராக, கைகளை உமக்கு நேராக விரிக்கின்றே. ஒரு வறண்ட நீலம் போல் உமக்காய் தவிக்கின்றே. உம்முகம் பாராமல் சோர்ந்து போனேன், உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பியுள்ளேன். ஏசையா நீரே, ஏசையா உம்மை. ஆமே, இந்த வார்த்தையை ஆண்டவர் எடுக்கும்போது ஒரு வார்த்தை ஆவியான ஒரு இருதயத்தில் எழுதினார். கர்த்தரை கோபப்படுத்தி பிரச்சனையை அதிகமாக்காதே, கர்த்தரை பிரியப்படுத்தி அதிலிருந்து வெளியே வா. இன்னைக்கு கர்த்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை, நீ கர்த்தரை கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காதே, கர்த்தரை பிரியப்படுத்தி அதிலிருந்து வெளியே வா. நீங்க வீட்டில் போய் லேவியராகமம் 26வது அதிகாரத்தை படிங்க. இப்போ டைம் இல்லை, நீங்க படிங்க. அதில் பாருங்க, ஆண்டவர் கோபப்படுத்துவாங்க. ஆண்டவர் கோபத்தில் என்ன பண்ணுவார்னா சிட்சிப்பார். எதுக்கு அந்த சிட்சைன்னா, இவங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும், தங்கள் கிரியைகளை மாற்றணும். இவங்க மாற்ற மாட்டாங்க, இன்னும் சிட்சை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதாவது சில சொல்லுவாங்க தெரியுமா, இவனுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு, அடுத்து அடிச்சும். சொல்லி ஒருத்தன் திருந்தல, திட்டியும் ஒருத்தன் திருந்தல, அடிச்சும் ஒருத்தன் திருந்தலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கரெக்டா நான் சொல்லுங்க. விட்டுருவாங்க. இந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விட்டுருவாங்க. என்ன மேடம் என்கிட்ட கொஸ்டினே கேட்கல, நீ இருக்கிறியா, நீ அப்படியே இருந்துரு. விட்டுருவாங்க. ஆமா, அதாவது மனுஷன் தள்ளுனா கத்தட்ட போகலாம், கர்த்தர் தள்ளுனா 40 வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்கிட்ட. கடைசியில் எப்படி ரிசல்ட் இருக்கும் தெரியுமா? இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே சுத்தியே அழிஞ்சிட்டாங்க. அதாவது 40 வருஷம் சுத்தி அழிஞ்சு விட்டுட்டாரு.
சிலருக்கு என்னன்னா, ஐயோ ஆண்டவர் என்ன ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிறார், என்ன விட்டா போதும். விட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா? சுத்திட்டே இருப்போம். பிடியில இருந்து 2 அடி தந்தா கூட நம்ம என்னதான் இருப்போம்? உள்ளதான் இருக்கிறோம். அதனாலதான் எரேமியா ஜெபம் பண்றார், கர்த்தாவே என்னை தண்டியும், நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல மட்டா என்னை லைட்டா அப்படி தட்டி விட்டுருங்க ஆண்டவரே. தூதனெல்லாம் விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனுக்கு ஓங்க நான் வெட்டதான். அதனாலதான் தாவீது சொல்லுவார்ல, நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ஏன்னா அவர் அடிக்க வாங்கினாலும் அவருடைய இரக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? அனாதையாக இருக்கிறது. கர்த்தரை பிரியப்படுத்துங்கள். யாத்திராகம் 23வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவர், நான் விழுந்து எழுந்து அங்க இருக்கிறேன், நீ எவ்வளவு நேரம் தான் அதிலேயே விழுந்துட்டு இருப்ப. ஆண்டவரை குறித்த பார்வை. ஓ, சத்துரு என்னதான் அவன், அதனாலதான் ஹல்லேலூயா, என் சத்துரு என்னிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானா? பலவானா இருந்தான். ஆனாலும் நான் யாரை பாடுவேன் தெரியுமா? உன்னதமா. அவர் யார்? அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம பாடமே, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை. இந்த பார்வை தாவீதை ஜெயிக்க வச்சுட்டே இருந்துச்சுங்க. காட்டிலிருந்து தாவீது வெளியே வரணும்னா சிங்கத்தையும் கரடியும் ஜெயிக்கணும். அவன் ஜெயித்தான், வெளியே வந்தான். யுத்த களத்திலிருந்து வெளியே வரணும்னா கோலியாத்தை ஜெயிக்கணும். ஜெயித்தான், வெளியே வந்தான். ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன் தேவனை பார்க்கிற விதம். ஓடாராமா சத்தாராமா. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை பெருசா பார்க்க விடாத என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக, கீழே விழுவதாக. என் தேவனை பெரியவராய் பார்க்க விடாதபடிக்கு என் கண்களை அடைத்திருக்கிற செதில்கள். ஆமென். சவுல் கோலியாத்தை பெரியவனா பார்த்தான், கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். தாவீது கர்த்தரை பெரியவராய் பார்த்தா சவுலுக்கு மேலே ஏறி நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். சவுல் சொல்ற, மகனே இங்க வா, தாவீதை கூப்பிட்டு. இவரு அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. யார் புகழை? நம்ம பாடுறது உம் புகழை, இயேசுவை பாடுறோம். ஆனா வரவங்களெல்லாம் கூப்பிட்டு யார் புகழை பாடிட்டு இருக்கிறோம்? சாத்தா இருக்கான் தெரியுமா? சாத்தான். அதுவும் சத்தமா கேட்டா அவனுக்கு, சத்தமா பேசின அவனுக்கு சாத்தான். சத்தமா சொன்ன அவனுக்கு கேட்டுரும். நான் அங்க போன, கை நீட்டிராத, கை நீட்டிராத, அவ்வளவுதான். ஆமென். மகனே இங்க வா. அவன் சிறு வயதிலிருந்தே யுத்த வீரன். அவனுக்கே தெரியாது. யாருக்கு தெரியாது? கோலியாத்துக்கே தெரியாது. பல நேரத்தில் சாத்தான் வந்து நம்ம வீட்டில் வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கே மறக்குது நம்ம யாருன்னு. அப்ப நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவன் யார் தெரியுமா? அவன் ஒரு பெரிய தூதனா இருந்தான், அவன் அப்படி, அவனை தான். ஓ, கரெக்ட் இல்ல? ஆமென். தாவீது வரான், இங்க பாருங்க ராஜாவே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் சிறு வயதுல யுத்த வீரன் அப்படியா அப்படிலாம் கேட்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம், சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, ஆமென், என்னை தப்பு வைத்தான். அவைகள் எப்படியோ அவனும். ஆமென். சவுலுக்கு சத்ருவை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பதுங்கினான். தாவீதுக்கு கர்த்தரை குறித்த பார்வை இருந்தபடியினால் அவன் பாய்ந்தான். ஆமென். ஒரு தேவ பிள்ளை சத்ருவுக்கு பதுங்குகிறவனாய் அல்ல, சத்ருவின் மேல் பாய்கிறவனாய். ஆமென். நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், தாவீதுக்கு எதிராக சவுல் நடந்து வருவான். தாவீது எப்படி போவார் தெரியுமா? ஓடி போனான், ஓடி போனான். ஹல்லேலூயா. சவுலை விட்டு ஓடி போகல, சவுலுக்கு எதிராக அவன் எவ்வளவு வேகம் காட்டினானோ அவ்வளவு சீக்கிரம் யுத்தம் முடிச்சிட்டு. கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு வேகத்தை கொடுக்கும். கர்த்தரை குறித்த பார்வை நமக்கு தைரியத்தை கொடுக்கும். எப்படிங்க இருக்கும்? சிங்கத்துக்கு அதாவது தூரத்திலிருந்து கல்லை எரிஞ்சு, கோலியாத்தை அடிச்சார் பாருங்க, கோலியாத்தை தூரத்திலிருந்து அடிச்சார். சிங்கத்தையும் எப்படி பண்ணிருக்கலாம்? தூரத்திலிருந்து சிங்கத்தை கல்லால் அடிக்கிறான்னு வைங்களேன், தாவீது வந்து எப்படினாலும் ஓடி தப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனா தாவீது சிங்கத்தை கூட எப்படிதான் ஃபைட் பண்ண வச்சார் தெரியுமா? சிங்கத்துக்கு வாய அப்படி பிளந்து உள்ள இருந்து ஆட்டுக்குட்டிய சேதம் இல்லாம எடுக்கணும்.
எங்க இருந்துங்க அந்த தைரியம் வந்துச்சு? ஆமென். எங்க இருந்து? தேவனை குறித்து உன்னதமான தேவன். நம் பல நேரத்தில் நாம் தேவனை குறித்து, அதனாலதான் கடல் மேல இயேசு நடக்க வரும்போது பேதுரு கேட்பார்ல, நீரையானால் ஆண்டவரே நான் யாரை பின்பற்றினோ அவர் தான் கடல் மேல நடக்கிறாரு எனக்கு தெரிஞ்சிட்டுனா நானும் இறங்கி நடப்பேன் ஆண்டவர். நீரையான இயேசு பேதுருவின் அந்த பார்வை அவனை இறங்கி நடக்க வச்சது. 2 ஸ்டெப் உள்ள போனாலும் அவனை திரும்ப கத்த தூக்கி விட்டு திரும்ப நடக்க வைக்கிறார். நீரையானால். பல முறை இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல வைத்திருக்கிறார். பேதுருவே, என்ன நம்பிக்கையில நீங்க போனீங்க? அது இயேசுனா நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவார் என எனக்கு தெரியும். யோபுவுக்கு கர்த்தரை குறித்த பார்வையை பார்த்தீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமே. நம்ம அந்த ரிசரக்ஷன் ஈஸ்டர் அன்னைக்கு தான் இந்த வாழ்த்தையே சொல்லுவோம். உயிர்த்த எழுந்து எல்லாம் அன்னைக்கு எப்படிப்பட்ட பாட்டா தேடி பாடிட்டு இருப்போம். அன்னைக்கு தான் அந்த வாழ்த்தையே சொல்லுது அவர் உயிரோடு இருக்கிறார். எல்லா ஸ்டேட்டஸ்ல சந்தோஷம் வைங்க, அன்னைக்காவது 4 பேருக்கு தெரியட்டும் ஆள் உயிரோடு தான் இருக்குன்னு. ஆமே. ஆனா ஒருத்தர் எல்லாம் இழக்கும் போதும் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார்னா எல்லா சாவுக்கு ஏதுவானதை அவர் திரும்ப உயிர்ப்பிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார். இது அவருக்கு எல்லாவற்றையும் திரும்ப கிடைத்தது. ஆமே. தேவனை குறித்த பார்வை. ஆண்டவர் பாருங்க, ஆகார் ஆபிரகாம் துரத்தி விடல, அனுப்பி விட்டான். போயிரு அப்படின்னு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விட்டான். ஒரு துருத்தி தண்ணீர், பெரிய துருத்தின்னு வச்சுக்கோங்களேன், தோல்ல தூக்கி வைக்கிறான். ஆமே. 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல ஒரு துருத்தி தண்ணீர் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து, அதன் அர்த்தம் என்னன்னா ஒரு ஆளுக்கு தூக்க பாட்டில், நம்ம அந்த பாட்டில் கொண்டு வருவோம் தெரியுமா? அப்படி கிடையாது. ஒரு ஒரு நம்ம பேச்சுக்கு வேணா ஒரு பாட்டில் சொல்லுவோம். தோல்ல தூக்கி வைக்கிறான். அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓடும். அதுக்குள்ள நீ வேற உனக்கான தண்ணிய சில கம்பெனிலேருந்து வேலை உங்களுக்கு நீ வேலை இல்லைன்னு சொல்லி ஒரு 2 மாசம் சம்பளம் கொடுப்பான். அதுக்குள்ள நீ வேற வேலையை பார்த்துக்கோ. அவ்வளவுதான் மனுஷன் கொடுக்கறது. அவ்வளவுதான். ஆமே. மனுஷன் என்னதான் நேசித்தாலும், நேசித்ததுனால ஒரு துருத்தி தண்ணியாவது ஆபிரகாம் கொடுத்தான். தோல்ல தூக்கி வச்சு, ஆகாருடைய தோல்ல தூக்கி வச்சு. ஏன்னா பிள்ளை அந்த வெயிட்டு தாங்கிடுவானான்னு தெரியல. இவா வேலை செஞ்சு பழக்கப்பட்டவா, அடிமை பண்ணலவா. இவ வர துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்த பின்பு, அப்ப அதுல தண்ணி செலவழிகிறது வரைக்கும் அவ எவ்வளவோ முயற்சிக்கிறான், எவ்வளவோ ட்ரை பண்றான். கையில இருக்கிற காசு தீர்றது வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து கையில காசு இருக்கு, அடுத்த ஒரு நிலைக்கு போறது வரை இதுதான். அல்லது ஒரு வேலையில இருந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு, ஒரு அமௌண்டோட கையில வந்தாச்சு, அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது வரைக்கும் அந்த காரியம் தான். ஒருத்தங்க கூட ஒரு சாட்சி கொடுத்துருக்காங்க, வரும்போது தான் கையில கிடைச்சது. அதுல அப்படிதான், அவங்களுக்கு வேலை இல்லை, 2 பேருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே வேலை இல்லை. அந்த நேரத்துல தான் அவங்க கையில இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுன்னே தெரியாத நிலையில அவங்க சகோதரர் ஒருத்தங்க ஒரு லேண்டை வித்துருக்கிறாங்க. அந்த லேண்ட் அமௌண்ட்டை இவங்களுக்கு இதை கிஃப்டா வச்சுக்கோன்னு கையில கொடுத்துருக்குறாங்க. இவங்களால அதை நம்பவே முடியல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தையே வைத்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். நம்ம சபைக்கு தான் கொஞ்ச நாளாக வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலன்னு இருக்கும்போது, ஆமே, இது அவங்களால ஜீரணிக்கவே முடியாத ஒரு நன்மை அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்துருந்தாங்க. பாருங்க, நம்ம கிட்ட ஒன்று இருக்கும் பாருங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாது, அது முடிகிறது வரைக்கும் பிள்ளை சாவ போறான். இந்த ஆகாருடைய நம்பிக்கையை பாருங்க, அது முடிகிறது வரைக்கும் அவள் அளவே இல்லை. அவள் அது தீர்ந்ததுக்கு அப்புறம் அலைந்து திரிந்தாள் இருக்கு. அவள் புறப்பட்டு போய் பெர்செபாவின் வனாந்தரத்தில் அதுக்கப்புறம் தான் தேடுறான். சிலர் வருமுன் காப்போம், தண்ணி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தேடுவாங்க. சிலருக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், எக்ஸாம் அன்னைக்கு தான் புக்கே தேடுவாங்க. சிலர் இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கேட்பாங்க, தேடுவாங்க. அலைந்து திரிந்து ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்காம இருக்கும்போது அவ என்ன செய்கிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு இருக்கும். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட வந்தா எங்களை ஆகாரேன்னு கூப்பிட வைக்கிறாங்க. எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆண்டவருடைய நடத்தல். கடந்த நாள்ல மினிஸ்ட்ரிக்காக வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை, அப்போ டிராவல் இதை தான் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆகார் எப்படி கூடுவார் தெரியுமா ஆண்டவர்? ஆதியாகமம் 16:8 சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னார். அவன் என்ன ஆண்டவர், அவங்க தான் என்ன அப்படி சொல்றாங்கன்னா நீங்களுமா
இப்ப எப்படி கூப்பிடுறாரு? அப்போ என்னதுன்னு அர்த்தம்? அன்னைக்கு அடிமை பெண்ணாகி ஆகாரேன்னு கூப்பிடுறாருன்னா ரீசன் என்னன்னா, உனக்கு அங்க வேலை இன்னும் உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு. அது அர்த்தம் நீ திரும்பி அங்கேயே, அதாவது ஒரு இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டு திருப்பி அங்க போறதுல எவ்வளவு அவமானம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கஷ்டம். அந்த சாரால் எப்படி பார்த்திருப்பாங்க? பாரா பாருங்க, பெருசா ஓடுனா. இவன் அந்த வார்த்தையை மதிச்சா. ஆண்டவர் சொல்ல, நீ இப்போ ஆண்டவர் அழைக்கிறத இங்க பாரு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஆமே. ஆண்டவர் என் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி அழைக்க மாட்டேன், ஆனா அதுக்கு அந்த ஒரு பீரியட் இருக்கு. நீ போ. ஏன் தெரியும் போக வச்சாரு தெரியுமா? ஏன் போக வச்சாரு தெரியுமா? இப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ அவளை அனுப்பி விடுன்னு கர்த்தர் சொல்றார். சாரால் சொன்னதை செய், அனுப்பி விடு. இப்போ இது ரெண்டு கடையில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இஸ்மவேலை உடன்படிக்கைக்கு உட்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு விருத்த சேதன அந்த உடன்படிக்கை சொல்லும் போது இஸ்மவேல் எங்க இருக்கிறான் தெரியுமா? வீட்டில் இருக்கிற. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் இஸ்மவேலும் ஒரே நாளில். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அதான் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பாசம். உடன்படிக்கைக்கு உட்பட்டாச்சுல, இனி வெளியே வா. இனி அவர் எப்படி அழைக்கிறார் தெரியுமா? ஆகாரே அப்படிங்கிறார். அதன் அர்த்தம் என்ன? ஒரு வாட்டி நீ திரும்பி போன, விட்டு வந்த இடத்துல நிந்தை இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு. அது ரிப்பீட் ஆகாது. இனி நிந்தை கிடையாது, இனி அவமானம் கிடையாது, இனி கஷ்டம் கிடையாது, இனி நெருக்கம் கிடையாது. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? வேதம் சொல்ல, ஆகாருடைய கண்களை திறந்து. அதன் அர்த்தம் என்ன? ஆகாரே, உனக்கென்று என்ன இருக்கிறதோ உன் தேவன் அதை காண்பித்து தருவார். உனக்கென்று என்ன இருக்கிறதோ. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, இந்த துறவுல தான் நாளைக்கு நீ வர போற சொல்லி இருக்கலாமா? வேண்டாமா? இல்ல. ஆமென். ஆண்டவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நமக்கு தெரியாது. நம்ம எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் ஓடிடலாம். இப்ப ஓடுறதுக்கு காரணம் நம்ம சாராய் நினைச்சிட்டு இருக்கிறோம். சாரால் அப்படி மாறுறதுக்கு காரணம் யாரு? ஆகார் தான். சிலருக்கு சிலது கிடைக்கிறது வர அடியேன் அடிமாங்க, கிடைச்சதுக்கு அப்புறம் அடிப்பாங்க. அவ்வளவுதான். கிடைச்சதுக்கு அப்புறம் சாரால ஆகார் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? அற்பமா. சாராளுக்கு வந்துச்சு கோபம். அது அந்த காலத்துல ஒரு முறை. அந்த காலத்துல அப்படி ஒரு முறை வச்சிருந்தாங்க. என்ன முறைன்னா, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணை வந்து மனைவி வந்து புருஷனுக்கு கொடுக்கறது அந்த காலத்து முறை. ஓகே. அதுக்கப்புறம் தான் பிரமாணம்லாம் வந்துச்சு. அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன். சில அரை உறக்கத்தில் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த காலத்து முறை. ஓகே. அப்படி வந்து அது வந்து ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அதுதான் செஞ்சாங்க, அதுதான் வந்து செஞ்சாங்க. ஆனால் ஆகார் என்ன பண்ணிட்டாங்க? நிமிந்துட்டாங்க. நிமிந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? அவ்வளோதான். ஏற்கனவே சொல்லப்பட்ட வேலையோட இப்போ வேலை ஜாஸ்தி, இது தாங்க முடியல, ஓடி வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, போ. கூப்பிடும் போதே இப்படி தான் அடையாளப்படுத்தி கூப்பிடுறாருன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகார். ஆனால் இப்போ கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? ஆகாரே. இன்னொருத்தங்க அடையாளத்தில் நீங்க வாழ்க்கை ஃபுல்லா அறியப்பட மாட்டீங்க. உங்களுக்கென்று ஒரு அடையாளம் உண்டு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு உங்களுக்கென்று ஒரு அடையாளம். உங்களுக்கு இங்க நான் சொல்ல வந்த செய்தி, உன் தேவன் யார் என்பதை பார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார். சிம்சோன் கேட்கிறான், நான் தாகத்துல சாகணுமா அப்படின்னு. உடனே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணுகிறார். ஆகாருக்கு இருக்கிறதை காண்பித்து கொடுத்தார், சிம்சோனுக்கு இல்லாததை உண்டாக்கி கொடுத்தார். ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அல்லவா, அவர்களை அமர வைத்து அவர்களுடைய கொஞ்சத்தை பெருக பண்ணி கொடுத்தார். என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் இருக்கிறதை காண்பித்து தருவார், இல்லாததை உண்டாக்கி தருவார், கொஞ்சத்தை பெருக பண்ணி தருவார். உன் தேவனை குறித்த பார்வையை சுருக்கி விடாதே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை குறித்த பார்வை. அதான் தாவீது சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை என்னுடைய உயர்தலத்தில் ஒரு தேவ பிள்ளை. இதுதான் ஆண்டவரை. யார் எத்தனை சவுல்கள் வந்தாலும் ஆண்டவர் அதுக்கு கீழே பார்த்துறாத. ஆண்டவர் இதெல்லாம் உங்களால நம்ம தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடுவதின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறதை விட்டு விடுவது. எவ்வீருவின் வீட்டார் வந்து சொல்லும் போதே முதல் வேர்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள்? அதன் அர்த்தம் என்ன? இனி நீ இந்த காரியத்தை அவர்கிட்ட கேட்காத. நம்மளால முடியாத ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? வருத்தம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகும்? கோபம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க நம்ம கிட்ட ஒரு காரியம் கேட்டு நம்மளால முடியலன்னா நமக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? ரொம்ப வருத்தம் உண்டாகும். ரொம்ப வருத்தம் உண்டாகும். நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு காரியத்தை நம்ம கிட்ட கேட்டுச்சே, இப்போ பிள்ளைங்க ஒன்று கேட்குறாங்க, நம்மளால அதை வாங்கி கொடுக்க முடியல,
அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை உண்டாக்கும் தெரியுமா? ஆமா, வந்து சொல்றாங்க, அவரை வருத்தப்படுத்தாதீங்க, ஏன்னா எவருவை இனி அவரால் என்ன செய்ய முடியாது. அப்பதான் ஆண்டவர் பார்க்கிறாரு, எவருவை எனக்கு வருத்தம் என்னன்னு சொல்லவா, நீ இவ்வளவு நாள் என்கிட்ட கேட்டுட்டு இப்ப சூழ்நிலை மாறினதை என்கிட்ட கேட்காம போவாரு, அதான் எனக்கு வருத்தம். சீஷர்கள் ஆண்டவர் ஃபீல் பண்ணி சொன்ன காரியத்துல ஒண்ணுன்னு தெரியுமா, நீங்க இன்னும் என் நாமத்தினால ஒண்ணுமே கேட்கல, என் நாமத்தினால கேட்கல, என் நாமத்தினால நீங்க ஒண்ணுமே கேட்கலையே. அவர் அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம கேட்டா மனுஷங்க ஃபீல் பண்ணுவாங்க, கேட்கலன்னா கர்த்தர் ஃபீல் பண்றார். ஆனால் தேவனை கொடுத்த பார்வையை சுருக்கி விடாதீர்கள். 5வது தாவீதின் செயல். ஆமாம், 5 காரியங்களை இந்த 57வது சங்கீதத்தில் தாவீது செய்கிறதை பார்க்க முடியும். நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 1வது வசனம், கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறார். 2, அமர்ந்திருக்கிறான், அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3, 2வது வசனம், ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தில் அவன் தன்னுடைய தேவையும் சொல்லுகிறான், தான் இருக்கிற சூழ்நிலையும் சொல்லுகிறான். எந்த சூழ்நிலை பாருங்கள், 4வது வசனத்தில், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிறது, மனுஷன் புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவன் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறான்? நம்முடைய பிரேயர்ல கர்த்தரை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்தி வச்சுட்டு நம்ம சிச்சுவேஷன் அப்படியே ஓப்பனாக சொல்லணும். உள்ளதென்று சொல்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இருக்கிறத அப்படியே, அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான், எந்த நிலைமையில இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவை, அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறான். 4வது, நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறான். 3வது வசனத்தை பாருங்கள், என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார், என்னை ரட்சிப்பார், கிருபையும் தமது சத்தியத்தை அனுப்புவார். நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறார். 5வதாக 7வது வசனத்தை பாருங்கள், என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. எதுக்கு ஆயத்தமா இருக்கிறது தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. ஹல்லேலூயா. இதுதான் தாவீதுடைய செயல். அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? மறைந்திருக்கிறவன் எதுக்கு ரெடி ஆகிறான் தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. ஒரு தேவ பிள்ளை, இன்றைக்கு நீ மறைந்திருக்கிற விக்கினங்கள் உன் வாழ்க்கையிலே நெருக்குகிறது, அது கடந்து போகும். அதான் தாவீது சொல்றான், விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். ஆனால் இன்னைக்கு யுத்த நாளில் கர்த்தர் என் தலையை மூடி இருப்பது உண்மைதான், ஆனால் அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்ற வார்த்தையின்படி. ஆமென். நல்ல புரிந்து கொள். தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்க, நீங்க ரெடி ஆகுங்க. எதுக்கு ரெடி ஆகணும் தெரியுமா? ஜெயத்தை கொண்டாட. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று யாக்கோபை குறித்து சொல்லப்படும். காத்திருக்கிறவர்களே, சாட்சி சொல்ல ரெடி ஆகுங்க. ஆமே. நம்ம இப்படி எல்லாம் வேர்டு கேட்கும் போது இன்னைக்கு இருந்து சாட்சி எழுதுவோம் தெரியுமா? நிறைய பேர் இப்படிதான். ஹல்லேலூயா. ஆமே. அவர் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோ அவங்க வந்து சொன்னாங்க, எல்லாரும் தட்டு வாங்க. அடுத்த நாளே 2-3 தட்டு வாங்கிட்டாங்க. இப்ப அந்த தட்டு இருக்கா? நம்ம எல்லாம் எதுக்கு இதை சொல்றேன்னா, அடுத்த நாளே நம்ம ரெடி ஆயிரும். ஆனா அது தாவீதை பாருங்க, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது, ரெடியா இருக்கு. அது ஒரு நாளுக்கு அல்ல, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுகிறதை என் தலைமுறையின் கண்கள் அல்ல, என் கண்கள் காணும். என் கண்கள் காணும். நம்ம இன்னைக்கு சொல்லிட்டே இருங்க. நம்ம அறிக்கை இடுவது, ஆமை, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொன்ன செய்தி சன்பலாத்துக்கும் தொபியாவுக்கும் பரியாசமா இருந்துச்சு. ஆனா அவங்க கண்களுக்கு முன்னதாகவே அலங்கம் 52 நாளைக்குள்ள கட்டி முடிக்கப்பட்டது. என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பாட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஜெயிக்கும் போது எப்படி பாடணும்? ஹல்லேலூயா. இது நமக்கு திடீர்னு கிடைக்கும் போது சொல்லுவோம், கையும் ஓடல, அது இப்படி ஓடும். ஆமே. கையை கலத்தி வச்ச ஓடுமா? ஆமே. அது ரெடி ஆண்டவரே, ரெடியா இருக்கிறேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம். அதனாலதான் பாத்தீங்களா, எல்லாரும் கோலியாத்தின் மேன்மையை பேசும்போது தாவீது வந்து என்ன கேட்பார் தெரியுமா? இவனை கொல்லுகிறவனுக்கு, அதான் பாருங்க, இவனை கொல்லுகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? மற்றவங்க எல்லாம் வேற பேசும்போது தாவீது எதை பேசிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம், இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதே இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருக்கும்? ஆழம் கூப்பிடுகிறது. இதுவே இப்படி இருக்குன்னா இனி வருகிற வருஷம் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் பாடிட்டு இருப்போம். இல்ல, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமா இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெடி ஆகுங்க. சுதந்திரிக்க போறீங்க.
ஆண்டவரே நான் வார்த்தை கேட்டு இதை வாங்கி வச்சேன், அதை வாங்கி வச்சேன், டைம் ஆகுது, இதை நான் வேற யாருக்காவது கொடுக்கட்டுமா? யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஆமே, உங்களுக்காகவே, இது உனக்காகவே ஏற்படுத்தப்பட்டது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், ஆமென், உம் வேளைக்காக கிருபையை எனக்கு உம் வேளைக்காக, ஓ பொறுமையை எனக்கு, ஓ நீ செய்ய நினைத்தது காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. மாறாத தேவன், ஓ என்னோடு நீ சொன்ன வார்த்தையை. காலம் மாறலாம், நம்ம நினைச்ச நாள் தாண்டலாம், ஆனால் கர்த்தர் அதை மாற்ற மாட்டார். நிச்சயம் செய்வார். ஆயத்தப்படு, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லு. ஆமே, நீ செய்ய நினைத்தது ஓரளவா கரவா. ஆமே ஜீசஸ். அறிக்கை பண்ணுங்க. தடை போல சத்துரு, தடை போல சத்துரு. தேவனை பெருசா சொல்லுங்க. தடைகளை உடைக்கும் நீ. ஆமென். நீங்க சொல்லும் போது தடை உடைக்கிறது இயேசுவின் நாமத்துல. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க. எனக்காக ஆயத்தம், ஆமென், என் கண்ணால் காண செய்வீர். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? மறுபடியும் சொல்லுங்க. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும், தடை போல சத்துரு, அறிக்கை பண்ணுங்க, தடைகளை உடைக்கும் நீ. தடை போல சத்துரு, தடைகளை உடைக்கும் நீ. ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை, ஓ என் கண்ணா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆவதாக, அப்படியே ஆவதாக. கண்கள் காணட்டும், கண்கள் காணட்டும். glory glory glory. ஆமென் ஆமென் ஆமென். நீ செய்ய நினைத்தது உடரா சலரா லகதரா. ஆமென். உம் வேளைக்காக, உம் வேளைக்காக கிருபையை தாங்கப்பா. ஓடலமா சதரமா கரமா பலரதரமா. ஆமென். ஹல்லேலூயா. நீ செய்ய, ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவன். அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு இதை செய்வீங்களான்னு தான் வந்தேன், ஆனா அதை செய்து முடிக்க போறீங்கப்பா. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன்,
ஆமென். இது விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் இதெல்லாம் எனக்கு செய்வாரான் தான் வந்தேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், செய்து முடிக்க போறேன். அவருடைய செயலின் முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். ஆண்டவர்ட்ட ஒன்னே ஒண்ணு கேட்கலாமா? உம்மை பிரியப்படுத்தி வாழ, உம்மை கோபப்படுத்துகிறவனாக அல்ல. அப்படி ரெண்டு கரங்களை பிடித்தான் உங்களை பிரியப்படுத்தணும், உங்களை பிரியப்படுத்தணும். உம்மை கோபப்படுத்தி வேண்டாமா, உம்மை பிரியப்படுத்து. எங்க முற்பிதாக்கள் சொன்னதை கேட்டோம். நீ பிரியமா இருந்து உங்க புயமும் உங்க கரமும் உங்க முகத்தின் பிரகாசம் அவங்களை ரட்சிச்சுப்பா. அவங்களை பிரியப்படுத்தும். கிருபை தாரும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க. இந்த 10 மாதங்கள் கிருபையாய் நடத்தினவர். புதிய மாதம் எல்லாரையும் சாட்சி சொல்ல வைங்க. ஆண்டவர் எனக்காக செய்து முடித்து விட்டார். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இந்த 2025 முடிவதற்குள்ளே அப்பா இது நம்முடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளா இருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆசீர்வதி. தேவ சமாதான கிருபை தாங்கட்டும். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.